இலைமுறையை தயாரிக்கிற பிஸ்னஸ் சின்ன சின்ன தொழில் செஞ்சு கஷ்டப்படுறாங்க. அவங்க வருமானம் இல்லாமலுக்கு இன்றைக்கு பலங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்களுக்கு இவ்வாறான முயற்சிகளுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்குவதற்காக இந்த பத்திரிகை அமையும் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த வணிக வளம் சஞ்சிகை இன்று வெளியீடு செய்திருக்கிறது. இந்த வணிக வளம் சஞ்சிகையை இன்றைய நாள் நாங்கள் வெளியீடு செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்காக எமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் விளம்பரங்கள் மற்றும் ஏனைய உந்து சக்திகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்தேன். அந்த நேரம் இப்போது வெளியிடப்படுகின்ற இந்த வணிக வளம் சஞ்சிகையின் வெளியீட்டு நிகழ்ச்சியில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் மூத்த ஊடகவியலாளர் மருத்துவருடைய சுஷாதேகாசி அவர்கள் வழங்கியிருப்பார். இந்த சஞ்சிகையிலும் சொன்ன மாதிரி அதாவது தோட்டோர் அறிவிக்கலாம், வெற்றி பெற்றோர் அறிவிக்கலாம், தொழில்துறையில் இந்திய தொழில் வழங்குநர்களாக துறை சார்ந்தவர்களை எடுத்து அவருடைய நேர்முகத்தை இதில் பிரசுரித்தால் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பிரயோசனம் அதிகம் இந்த வணிக வழக்கில் என்று கூறிக்கொண்டு இந்த வெளியீட்டு நிகழ்விலே முதலாவது பிரதியினை வழங்குவதற்காக அவர் தொழில் ரீதியாக ஒரு வலதுகரமாக இருந்து செயல்படுகின்ற பேரமவுண்ட் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய சேர்மன் அல்ஹாஜ் எஸ்.எம். சாலிஹின் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்ற முதலாவது பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக. அடுத்த பிரதினை இலங்கை ரூபவாணி கூட்டு தாமதத்தின் முன்னாள் பணிப்பாளரும் ஒலிபரப்பாளர் ஒன்றியத்தின் தலைவரும் சிரேஷ்ட ஒலிபரப்பாளருமான அல்ஹாஜ் இவர் யாக்கூப் சார் அவர்கள் அடுத்த பிரதினை கியாசாவுடைய தொழில்துறையில் மற்றும் ஒரு முன்னோடி கொழும்பு ஷிப்பிங் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் முகமது பணிப்பாளர் டிக்கன்ஸ் நிறுவனத்துடைய அதிபர் அல்ஹாஜ் எம் ரிஸ்வான் நண்பர் ரிஸ்வான் அவர்களை அழைக்கிறேன். அடுத்த பிரதியினை சிஎம்எஸ் கேம்பஸுடைய பணிப்பாளர் நாயகம் தலைவரும் அரசியல் செயற்பாட்டாளருமான அவர்கள். அடுத்த பிரதியினை பல இலக்கிய முறையில் கண்ட கவிஞர், கலைஞர், இலக்கிய ஆய்வாளர் அல்ஹாஜ் தமிழ்தென்றல் அலி அக்பர் அவர்கள். இந்த வணிக வளத்தில் பிள்ளைக்கு பேர் வச்ச அடுத்த பிரதினை விடிவள்ளி பத்தினுடைய பிரதம ஆசிரியரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா போர்டுடைய தலைவருமான பைதஸ் அவர்கள் தெரிவிக்கிறார். அடுத்த பிரதினை ஹட்டன் நேஷனல் பேங்க் முன்னாள் பல கிளைகள் முகாமையாளர் செயல்பட்ட அல்ஹாஜ் நசீர் அவர்கள். அடுத்து ஒலிபரப்பாளரும் சட்டத்தன்மையான ஏஎம் தாட்ச் அவர்கள் அடுத்து தெரிவித்தார். அடுத்து ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய திட்ட முகாமையாளர் அஸ்மி யாசின் அவர்கள். அவரும் ஒரு அரசியல் செயல்பாட்டாளர். அடுத்த பிறகு பெற்றுக் கொள்வதற்காக நண்பர் டாக்டர் ரிஷி அவர்கள் உரையாற்றி சென்று அமர்ந்திருக்கும் டாக்டர் ரிஷி அவர்கள். அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக அழைக்கிறேன் லேகாஸ் என்னுடைய ஊடகவியலாளர், பீரங்கி பேச்சாளர் தௌபிக் கனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த பிரதியினை விடியல் இணையதளத்தின் பிரதானியும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போர்டுடைய தேசிய அமைப்பாளருமான ரிப்தி அலி அல்ஹாஜ் ரிப்தி அலி. அடுத்து இளம்
தொழில் முனைவோர் மற்றும் அரசு செயற்பாட்டில் ஈடுபட்டுக் தம்பி ஷபீக் இஸ்மாயில் அவர்களை அன்பு அழைக்கின்றேன். முன்னாள் இளைஞர் அமைப்பாளர் சமான். சக்தியகமுடைய அறிவிப்பாளரும் சக்தியகம் சந்தைப்படுத்தல் பிரிவு சகட்டி அலுவலக அதிகாரியுமான தம்பி சௌக்கிய அவர்கள். அடுத்து டான் டிவி பிரைட் டிவியுடைய தொகுப்பாளரும் அறிவிப்பாளரும் தயாரிப்பாளருமான ரிஸ்மான் அவர்கள் தான் தெரிவிக்கிறார்.